காளிமா உங்களோட வாழ்க்கையில் யாரையோ ஒருத்தவங்களை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ யார் அந்த நபர், ஏன் வந்துட்டு அவங்க உங்கள் வாழ்க்கையிலேருந்து வளர்க்குறாங்க பார்க்கலாம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த வெள்ளை கலர் கேண்டில், ஒயிட் கலர் கேண்டில். பைல் நம்பர் 2 இந்த பசில் கீச்சே. பைல் நம்பர் 3 இந்த ப்ளூ கலர் ஸ்கெட்ச். ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக வந்துட்டு பார்க்கலாம். ஸோ குயிக்காக சூஸ் பண்ணிங்கன்னா ரீடிங்குள்ளே வந்து நம்ம சீக்கிரமாக போயிடலாம். ஸோ யார் அந்த நபர், ஏன் வந்து அவங்கள ரிமூவ் பண்ணுறாங்க? எஸ், சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். யார் அந்த நபர்? ஓகே, 2 கார்டு வந்திருக்கு. ஐ டேக் தட். சரி, ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் இப்போ உங்களை சுற்றி இருக்குது. களிமாவோட ஒரு ப்ரொடெக்ஷன் பயங்கரமாக வந்துட்டு இருக்குது இந்த டைமில். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்கள் லைஃப்பில் பார்க்குறப்போ வந்துட்டு இந்த நபர் வந்துட்டு ஒரு ஃபீமேலாக இருக்க வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ஒரு அமைதியான ஒரு தோற்றம் இருக்கும். ரொம்ப ஒரு காமாக நீங்கள் அவங்கள, அதாவது அமைதியாக இருப்பாங்க. அவங்க பேசுறதுல குரலே கேட்காத அளவுக்கு பேசுவாங்க. ரொம்ப இன்னசென்ட்டாக பேசுவாங்க. பட் ஆனால் அவங்க யோசிக்கிறது எல்லாமே அப்படியே அகெயின்ஸ்டாக இருக்கும். அந்த அமைதிக்கான அந்த அகெயின்ஸ்ட் அப்படி தான் வந்துட்டு இருக்கும். அவங்களால உங்களுக்கு என்றைக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை தான். நீங்கள் எவ்வளோ தூரம் விலகி வந்தாலும் சரி, அந்த நபர் வந்துட்டு அவங்கள பற்றி பேசினாலோ இல்லை அவங்க உங்களை நினச்சாலோ டக்குன்னு உங்களுக்கு ஒரு ஈவிலாய், ஒரு கண் திருஷ்டி மாதிரி இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ உங்களுக்கே வந்து தெரியும் இந்த நபர் வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப தடைகள். இந்த நபர் வந்துட்டு உங்களோட கொஞ்சம் தள்ளி இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. பட் ஸ்டில் அவங்களோட விஷயங்கள் பாதிக்குது. மேபி வேலை அப்ராட்லேயும் இருக்கலாம், இல்லை நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு தள்ளியும் இருக்கலாம். ஆனாலும் வந்துட்டு அவங்களோட அந்த தாக்கம் வந்து இருக்கு. ஸோ இவங்க உங்கள் ஃபேமிலியில் ஒரு மெம்பராக இருக்க வாய்ப்புகள் அதிகம். மேபி அவங்களோட நீங்கள் சைல்ட்ஹுட் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். ஒரு ஹாப்பியான மொமெண்ட்ஸ் இருந்திருக்கலாம். அவங்களோட பாஸ்டில் நல்ல ஒரு ஜாலியாக ஹாப்பியாக நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கலாம். ஒரு சில பேருக்கு இவங்க ஒரு சைல்ட்ஹுட்ல இருந்து கனெக்ட் ஆனவங்களா இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு வந்துட்டு இவங்க ஒரு சைல்ட்ஹுட்னு சொல்ல முடியாது, பட் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண நாட்கள் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு பெஸ்ட் கம்பேனியன் மாதிரி இருந்திருப்பாங்க. ஆனால் வந்துட்டு அவங்களுக்குள்ளேற வந்துட்டு மறைமுகமாக உங்கள் மேலே வந்து ஒரு பார்வை இருந்திருக்குது. நீங்கள் கவனிக்கல. பைல் நம்பர் 1 நீங்கள் வந்துட்டு சுத்தமாக கவனிக்கல. எப்பயுமே எல்லாரோட பார்வை எல்லாரையுமே நீங்கள் ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்குறீங்க. எல்லாருக்கிட்டையும் என்ன ஒரு நல்ல குணம் இருக்குதோ அதை மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்களே தவிர அவங்க உங்களுக்கு பின்னாடி அவங்க மனசில் என்ன ஒரு எண்ணங்கள் வச்சுருக்காங்கங்கிறத நீங்கள் பார்க்கறதே இல்லை. ஸோ அவங்களால வந்து இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடைகள் இருக்குது. அண்ட் வரக்கூடிய நாட்கள்லையும் வந்துட்டு அவங்களால ஏதோ ஒரு பிரச்சனைகள் வர காத்திருக்கு. ஸோ ஏன் வந்து திடீர்னு காளிமா வந்து உங்கள் வாழ்க்கையிலேருந்து விளக்குறாங்க? ஏன்னா வந்து வரக்கூடிய நாட்களில் உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, சரிங்களா? அது நீங்கள் வந்து கண்டிப்பாக அதில் அந்த பர்சனை நீங்கள் இன்வைட்டும் பண்ணுவீங்க, அவங்களோட இன்வால்மெண்ட்டும் இருக்கும். ஆனால் அவங்க வந்து ஒரு நல்ல எண்ணத்தில் வருவாங்களா அப்படின்னா அது ரொம்ப சான்சஸ் கம்மி. ஸோ அவங்களால ஏதோ ஒரு பிரச்சனைகளோ இல்லை ஏதோ ஒரு கந்திருஷ்டியோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதனால களிமா வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்துட்டு தள்ளி தான் வைப்பாங்க.
அதுக்கான அறிகுறிகள் உங்களுக்கே தெரியுமே. நீங்களே வந்துட்டு கவனிக்க ஆரம்பிப்பீங்க அவங்க எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு 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 நல்ல விஷயம் என்ன அடுத்து நடக்க போகுதுன்னு நீங்கள் க்யூரியஸாக இருக்கீங்களோ இல்லையோ, அந்த நபர் இருக்காங்க. உங்கள் லைஃப்பில் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, என்ன நடக்க போகுது, என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பயங்கர க்யூரியஸாக இருக்காங்க. அவங்க சைடு பீப்புள் கிட்ட வந்து அதை பற்றி பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டுன்னு தெரியுது. ஓகேங்களா? ஆனால் உங்ககிட்ட வந்துட்டு வெரி குட், ஹாப்பி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அந்த மைண்ட் செட்டு தான் இருக்கும், ஸ்மைலி ஃபேஸ். ஸோ நீங்களே வந்து ஒரு கட்டத்தில் பரவாயில்லையே நிறைய மாற்றங்கள் தெரியுதுன்னு நம்பி ஏமாறுற மாதிரி எல்லாம் கூட தெரியுது. ஸோ யூ ஷுட் பி வந்துட்டு கேர்ஃபுல். ஓகேவா? ஸோ வந்து காளிமா உங்களுக்கு பல டைம் வார்னிங் கொடுத்துமே நீங்கள் இன்னும் வந்து அவங்கள உங்கள் வாழ்க்கையிலேருந்து விளக்கலை. ஸோ அதனால் அவங்க முடிவெடுக்க போகிறாங்க. ஸோ ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ வாட் எவர் இட் இஸ், இந்த ஒரு பர்சன் வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய நாட்களில் இன்னும் வந்துட்டு அதிகமான ஒரு பார்வைகள் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. நான் இது சொல்கிறப்பவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும் யார் அந்த நபர்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் நம்ம வந்துட்டு லெட்டர்ஸ், நம்மளோட லெட்டர்ஸை வந்து கரெக்டாக எடுத்துடலாம். ஓகே, இந்த டைம் வந்துட்டு ஸோ ஐ டேக் 2. இதுக்கு எப்போ 3 எடுப்பேன், இந்த மாதிரி 2 மட்டும் போடும். ஓகேங்களா? ஸோ இஐ இது அவங்களோட நேமில் ஃபர்ஸ்ட் லெட்டர், இல்லைன்னா அவங்களோட பேரில் ஏதோ ஒரு லெட்டர், இனிஷியல், ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் நேம், ஏதோ ஒரு இதில் வரும். ஐஇ, என்இ. ஓகே ஓகே, EI, one more. So that's all for pile number 1. Thank you. Pile number 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ யார் அந்த நபர், ஏன் காளிமா இந்த டைமில் அவங்கள உங்கள் வாழ்க்கையிலேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க? இந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இருக்கிற வரைக்கும் தனிமைகள் அதிகமாக இருக்குங்க. ஓகேங்களா? ரொம்ப தனிமையாக இருக்கும். அவங்க உங்கள் கூட இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விஷயங்கள், எய்தர் வந்து உங்களை ஒரு புது அட்வென்ச்சர்ஸ், புது விஷயங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்களை ரிஸ்கில் மாட்டி விட ட்ரை பண்ணுவாங்க. அவங்க செய்வாங்க, கூட நீங்கள் நின்னதுக்கு நீங்கள் போய் பழி சுமந்துட்டு வருவீங்க. உங்களுக்கு வந்து லைஃப்னா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஓவரான ஒரு ரிஸ்க் எடுக்கிற மாதிரியான விஷயங்களை வந்துட்டு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்களும் அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு செய்யறீங்க. உங்கள் மைண்டு மாற ஆரம்பிக்குது அவங்க இருக்க ஒரு பக்கம். இன்னொன்று, அந்த பர்சன் வந்து எய்தர் உங்களை வந்து ஓவராக வந்துட்டு தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க, ஓவராக அன்பு பாசம்னு காமிப்பாங்க, இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க, உங்களை ஒரு தனிமையில் கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய மைண்டு, அவங்களோட மூட் ஸ்விங்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் வந்துட்டு உங்ககிட்ட பேசுறது, பழகிறது எல்லாமே. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வரைக்குமே வந்துட்டு ஒரு பசில் மாதிரி தான். ஸோ வந்து எப்போ என்ன நடக்கும், எப்போ என்ன சிக்கலில் விட்டுருவாங்கன்னு கூட தெரியாது. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும். எதையாவது ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு வருவாங்க, இல்லை ஏதோ ஒரு உங்களை யோசிக்க வைப்பாங்க, உங்களை ஓவர் திங்கிங் பண்ண வைப்பாங்க. ஸோ இந்த பிரச்சனையை பார்க்கறதுக்கே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களோட வாழ்க்கையை வந்துட்டு எப்போ நீங்கள் பார்க்கறது? ஸோ பைல் நம்பர் 2க்கு தெரியும், எஸ் இவங்க தான், எனக்கு தெரியுது இவங்க தான், ஆனால் என்னால் வந்து அந்த நபர்கிட்ட ஒன்றும் பண்ண முடியல. இவங்க உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை சம்ஒன் வெரி க்ளோஸ். ஓகேங்களா? ஸோ அவங்களோட ஏதாவது ஒரு உதவி, ஏதாவது ஒரு சப்போர்ட்டு கிடைக்குங்கிற ஒரு இதனால நீங்கள் அந்த பாண்ட் அப்படியே பிடிச்சி வச்சிருக்கீங்க. இந்த நபர் இருக்க வரைக்கும் உங்களோட லைஃப்பில் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வரும், ஏதாவது ஒரு சண்டைகள். அதான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இவங்க ஏதோ ஒன்று பண்ணி விட்டுருவாங்க, கூட நிற்கிறதுனால நீங்கள் போய் மாட்டிக்கிட்டு வருவீங்க. ஸோ உங்களையும் வந்துட்டு தேவையில்லாமல் வந்துட்டு அதில் இழுத்து விட்டுருவாங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிறத தாண்டி ஒரு நெகட்டிவ் ஃபேஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த நபர் இருக்கிற வரைக்கும்.
அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சி நிறைய வந்துட்டு நீங்கள் உங்களவே வந்துட்டு நீங்கள் கரெக்டான பர்சனா, என் லைஃப்ல ஏன் இப்படி நடக்குது, ஒருவேளை ஏன் மேல ஏதோ தப்பு இருக்குதா, நான் தான் என்ன மாத்திக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கரெக்டா இருந்தாலும் சரி, நீங்க உங்களை மாத்தணும், உங்க மேலதான் மிஸ்டேக் இருக்குங்கிறத அவங்க கூட இருக்கிறப்போ நீங்க 100% உணருவீங்க. கடைசி வரைக்குமே ஒரு சொல்லலாம் மேனிப்புலேஷன் பர்சன்னு சொல்லலாம். ஸோ உங்களை வந்து சிக்கல்ல விட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஸோ இந்த நபர் உங்கள் லைஃப்பில் இருக்கிறாங்க. ஸோ இவங்களால உங்கள் லைஃப் வந்துட்டு இன்னும் ஒரு முன்னேற்றத்துக்கு வந்து வரமாட்டேங்குது. ஸோ களிமா கண்டிப்பாக வந்து வார்னிங்ஸ் கொடுத்தாச்சு. பட் ஸ்டில் அந்த நபர் விஷயத்தில் நீங்கள் முடிவெடுக்காமல் இருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த டைம் வந்துட்டு அந்த நபர் ஏதோ ஒரு வழியில் உங்களை விட்டு விலகுவாங்க. ஸோ இந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கரண்ட் இப்போ இருக்கிற லைஃப்லையும் சரி, உங்களோட பாஸ்ட்லையும் சரி, ரொம்ப அதிகமான ஒரு ரோல் பிளே பண்ணியிருப்பாங்க, அதிகமாக இருந்திருப்பாங்க நிறைய விஷயங்கள்ல. இப்போ பாஸ்ட்ல நீங்கள் ஒரு விஷயத்த நினச்சி வருத்தப்படணும், ரிக்ரெட் பண்ணணும் அப்படின்னா அதில் கண்டிப்பாக இவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன் வந்து இந்த டைமில் ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சரி நான் புது கார்டில் எடுத்து பார்க்கலாம். ஓகே, ஐ காட் 3. எஸ், பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல அதாவது அந்த நபருக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும், நீ முன்னேறு, ஆனால் என்னோட முன்னேறிடாத. ஆனால் நீங்கள் அவங்கள விட முன்னேற போகிறீங்க. அவங்கள விட நீங்கள் ஏதோ ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வருது உங்களை நோக்கி. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா நிலையாக நிற்க போகுது அந்த ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில். ஸோ அது கண்டிப்பாக அந்த பர்சன் மறுபடியும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கிளப்புவாங்க, இல்லை ஏதாவது ஒரு பொறாமைகளை எடுத்துகிட்டு வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் ப்ரொடெக்ஷன் முன்னாடியே கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், நீ ஹெல்ப் பண்ணுவாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, கான்டாக்ட்ஸ் பிடிச்சி கொடுப்பாங்க. ஆனால் அவங்கள விட நீங்கள் வந்துட்டு முன்னுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அப்படியே 1 செகண்டில் அப்படியே எல்லாமே மாறும், அவங்க ஃபேஸில் இருந்து அவங்க பேச்சுக்கள் வரைக்கும். ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு வர்ற இந்த நல்ல விஷயத்துக்குமே அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க, எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால இப்போ அவங்க வந்து உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு தடைகள்ங்கிறத தெரிஞ்சு களிமா ரிமூவ் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கான அறிகுறிகள் வந்துட்டு தெரியும். ஸோ நீங்கள் ரொம்ப ஓவராக வந்துட்டு பிடிச்சு வச்சுட்டு ஒரு சில சைன் வந்துட்டு உங்களுக்கு காமிச்சாலும் கூட இல்லைன்னு சொல்லி நீங்கள் அவங்களோட இன்னும் க்ளோஸ் ஆனீங்க அப்படின்னா தென் அது உங்களுடைய ப்ராப்ளம்ஸாக கண்டிப்பாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு எடுக்கிற டெசிஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ லெட்டர்ஸ் பார்த்துருவோம். ஸோ B and W. B and D. D and L. Okay, so that's all for pile number 2. Thank you. Okay, wait, நான் இது வந்து எடுக்கிறேன். I'll take this. ஓகே, ஸோ இந்த நபர் வந்துட்டு ஒரு மியூசிக் லவராக இருப்பாங்க அண்ட் பாட்டு பாடவும் கூட செய்வாங்க. இப்படி இல்லைன்னா ஒரு மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வெரி சூப்பர் ஆக்டிவான ஒரு பர்சன். அண்ட் அவங்க வந்துட்டு எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் அவங்க லைஃப்பில் அதை வந்துட்டு வெளியே வருவாங்க. அந்த சிக்கலை மற்றவங்க மேலே திணிச்சிட்டு இவங்க வெளியே வர கேரக்டர். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 உங்களுக்கு என்ன ஒரு மெசேஜ்? ஸோ யார் அந்த நபர், ஏன் இந்த டைம் களிமா அவங்க உங்கள் வாழ்க்கையிலேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க? ஸோ என்ன ஒரு விஷயம் வருது? ஸோ இஸ் இட் இம்பார்ட்டண்ட்? ஓகே, King of Cups and Four of Swords. ஓகே, பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு வெரி வெரி டிஃப்ரெண்ட்டான கார்ட்ஸ் வந்தாச்சு. ஸோ மெயின் ஆஃப் கோட் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ பைல் நம்பர் 3 ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபேஸில் இருக்கிறீங்க. ஆக்சுவலி இது உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு இது இல்லை, பட் ஆனால் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ஃபேஸில் வந்துட்டு இருக்கிறீங்க ஒரு சில பேர். இது வந்து என்னன்னா ஒரு விஷயத்தோட எட்ஜில் நிற்கிறீங்க, ஒரு தொடக்கத்தோட அந்த ஒரு எட்ஜுன்னு கூட சொல்லலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் டோட்டலாக வந்துட்டு மாறுது. சரிங்களா? ஸோ இந்த நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து சம்வேர்
உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பர்சன் தான். பட் இருந்தாலும் கூட வந்துட்டு ஒரு அவங்க வந்து உங்க லைஃப்ல இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க பயந்து பயந்து முடிவு எடுக்கிறீங்களோ. சரி, உங்க லைஃப்ல ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேசுறதோ இல்லை அவங்களோட எக்ஸ்பிரஷன் ஏதோ ஒரு விஷயம் உங்களை பயப்படுத்துது. ஸோ அந்த பாண்டிங் வேணும்னு நினைக்கிறீங்க, வேண்டாம்னு நினைக்கிறீங்க, தடையா இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஸோ பட் ஸ்டில் வந்துட்டு அவங்க இருக்கிற வரைக்கும் உங்க லைஃப்பை மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறீங்க. ஸோ அவங்க விலகுனா இந்த லைஃப்பை உங்களை வாழ்க்கையை மாற்ற முடியும் தோணும். உங்களுக்கே தெரியும் உங்கள் லைஃப்பில் அப்படி இருக்காங்க பர்சன்ஸ். பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஒன்றும் உங்ககிட்ட பவர் இல்லாமல் இருக்கலாம். ஸோ காளிமா கிட்ட நிறைய வேண்டுதல் வச்சுருப்பீங்க, ஸ்ட்ராங் ப்ரேஸ் நிறைய வச்சுருப்பீங்க. ஸோ இந்த டைம் அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் இருந்து விளக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து இப்போது ஒரு சில பேருக்கு நீங்கள் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்குள்ளரே இருக்கீங்க. லைஃப்பில் எந்த ரிஸ்க்கும் எடுக்காமல், எதையுமே ஒரு புது அனுபவங்களை பார்க்காம, ஒரே மாதிரி வாழ்க்கை, ஒரே விஷயங்கள், ஒரே மக்கள்னு சுற்றிட்டே இருக்கீங்க. ஸோ இதுக்கு ரீசனும் இந்த நபராக தான் இருப்பாங்க. ஸோ ஒரு ப்ரொடெக்ஷன் இஸ் ஓகே, பட் டூ மச் கண்ட்ரோலிங் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கம்யூனிகேஷன், உங்களுடைய பேச்சு திறமை வந்துட்டு நிறைய புது பர்சனை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். ஓகேங்களா? அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பேசுகிறீங்களோ அது மூலிமா ஒரு பிஸ்னஸ் டீலில் இருந்து, புது ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்து, புது ஒரு கொலாபரேஷன் வரைக்கும் நிறைய விஷயங்களை வந்துட்டு உங்கள் லைஃப்பில் கொண்டு வர போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான நல்ல சான்சஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, அண்ட் உங்களோட பேஷனேட் ஆவீங்க, அதிகமாக வந்துட்டு இனிமேல் நிறைய பேச போகிறீங்க, நிறைய புது உறவுகள், புது பர்சன்ஸை வெல்கம் பண்ண போகிறீங்க. அது ஒரு பேஷனாகவே இருக்க போகுது. ஸோ உங்களோட என்டையர் சர்க்கிள் வந்துட்டு மாறத்துக்கான ஒரு சைன் வந்துட்டு காமிக்குது. பட் ஆனால் வந்து நீங்கள் அந்த ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னா இந்த நபர்கிட்ட இருந்து வர தடைகளை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணணும். ஓகேங்களா? உங்ககிட்ட பவர் இல்லை. அண்ட் பைல் நம்பர் 3 வந்துட்டு சூழ்நிலைகள் தானா மாறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருக்கீங்க. பட் நீங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்காம இருக்கீங்க. ஸோ இந்த டைம் வந்து களிமா அந்த பர்சனை உங்கள் லைஃப்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு உதவிகள் செய்வாங்க, உங்களுக்கான அறிகுறிகள் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபைனல் டெசிஷன் எடுக்க போகிறீங்க, எடுக்கணும். ஓகேவா? பைல் நம்பர் 3. ஸோ டெசிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களோட எமோஷன்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரென்தன் ஆகும். நீங்கள் அந்த நபரை டிபெண்ட் பண்ணி இருந்திருப்பீங்க, பட் இனிமேல் நீங்கள் உங்களை டிபெண்ட் பண்ணி இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்துட்டு உங்களை நீங்கள் டிபெண்ட் பண்ணணும், உங்களோட ஹார்ட் சக்கரா ஹீல் ஆகணும், உங்கள் எமோஷன் ஸ்ட்ரென்தன் ஆகணும் அப்படின்னா டெஃபினெட்லி இந்த பர்சன் விலகி ஆகணுங்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சயின்ஸ் காமிக்கும். ஓவர் நைட்டில் இப்படிங்கிறதுக்குள்ளெல்லாம் காமிக்காது, பட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அதோட அறிகுறிகள் காமிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைல் நம்பர் 3, நீங்கள் வந்துட்டு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு உட்காராதீங்க. ஒன்று பாஸ்ட்டை பற்றி இல்லை ஃபியூச்சரை பற்றி எதையாவது ஒன்று யோசிச்சுட்டே இருக்க வேண்டியது. இப்படி நீங்கள் இதே பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா கரண்ட் லைஃப்பில் நடக்கக்கூடிய நிறைய மாற்றங்கள் வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியாது. அண்ட் தென் நீங்கள் சொல்லுவீங்க, எதுவுமே எனக்கு மாறலை, எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் நீங்கள் இந்த யோசனைகள்ல இருந்தீங்கன்னா கரண்ட்ல வந்துட்டு நடக்கிற மாற்றங்கள் எப்படி கண்ணுக்கு தெரியும்? ஓகே, ஸோ அதனால இந்த விஷயங்கள் ஓவர் திங்கிங்கை விட்டுருங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து லெட்டர்ஸ் எடுப்போமா? இன்னைக்கு 2 டாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஓகே, HE, EP, HE அகைன் வந்திருக்கு, பட் நான் இன்னொரு கார்டு எடுக்கிறேன். ஓகே, WA, WA எம்மா? ஓகே, ஏதோ ஒன்று W இல்லை MA. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. 3 பைலில் குவைட் யூனிக்காக மெசேஜஸ் வந்திருக்கு. தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும், டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்கு. நன்றி.